ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. அனுகல்பபூத முரபித் பதம் ஸ்தாம் அஜகத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் கலசித்த விருத்தி வினிவர்த்தனௌஷதம் சரணம் யதீந்திர சரணம் விரணீமகே. நலம் தரும் நாராயணியத்தில் நம்ம தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் உங்க எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்கும். ஆதிகேசவ பெருமாள் பாஷ்யக்காரர் உடையவர் திருக்கோயில்னு பகவான் ஆச்சாரியன் 2 பேருடைய ஒரு பேரையும் சேர்த்து சென்னையில் பிராட்வேக்கு மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஆச்சாரப்பன் தெருவில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ பாஷ்யக்காரருடைய சன்னதியை நாம் அடைந்து விட்டோம். ஸ்ரீபெரும்புதூரில் இருப்பது போலவே இந்த திருக்கோயிலுடைய அமைப்பு அழகாக அமைந்திருப்பதும், ராமானுஜர் ஒரு காலகட்டத்திலே இந்த இடத்திற்கு எழுந்தருளியதால் அவருடைய பெயரால் ஆச்சாரியன் தெரு என்று அழைக்கப்பட்டு அது ஆச்சாரப்பன் தெரு என்று மருவியதாலும், அதனால் அவருடைய பெருமையை சேர்ப்பதற்காக இங்கு தனி சன்னதியாக அவருக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. உடையவரான பாஷ்யக்காரர் ஆகா இதோ திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம், நாம் செய்த ஒரு பெருமை திருவாதிரை நட்சத்திரத்திலே அவருடைய திவ்ய தரிசனத்தை இன்று அடைவது. அமர்ந்த திருக்கோலத்திலே உயர்ந்த திருமண் காப்பை தான் சார்த்திக் கொண்டு தரிசனம் அளிக்கின்றார். அழகான திருதண்டம் கையை அலங்கரிக்க, அது மட்டுமா சங்கு சக்கரங்களோடும் உயர்ந்த கஜலட்சுமி பதக்கத்தை தான் சார்த்திக் கொண்டு தாழம்பூ மாலையுடன் நமக்கு காண கிடைக்காத காட்சி. ராமானுஜர் உடையவர் பாஷ்யக்காரர் என்று சம்பிரதாயத்திலே பலவிதமாக புகழப்படக்கூடிய இவருடைய மூலவருக்கு நாம் படமெடுப்பதற்கு அனுமதி அளிக்காவிட்டாலும் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய மூலவர் அத்திமரத்தால் ஆனவர் என்பது ஒரு பெரிய விஷயம். அது மட்டுமா பிரதி திருவாதிரை நட்சத்திரங்களிலே இவருக்கு திருமஞ்சனமும், சித்திரையிலே 10 நாட்களும் எல்லா வாகனங்களிலேயும் நெருக்கடி மிகுந்த இந்த தெருக்களிலே அவருடைய அழகான கம்பீரமான புறப்பாடும் நடைபெறுவது ஆச்சரியமான விஷயமாக இருக்கின்றது. இதோ ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை வாங்கிக் கொண்டு உள்ளே நாம் ஆதிகேசவரை தரிசிப்பதற்காக நுழைந்து விட்டோம். பெரிய திருவடியான கருடனை தரிசித்து இதோ உற்சவமூர்த்தியான ஆதிகேசவருடைய திவ்ய தரிசனம், உயர்ந்த திருவடி சேவையோடு கல்வைத்த தாழம்பூ மாலை, மாங்காய் மாலை, பச்சைக்கல் கஜலட்சுமி பதக்கம், அபயகஸ்தம், வரதகஸ்தம் அனைத்திலும் கல் பதிக்கப்பட்டு திறந்த கண்ணுடன் சிரித்த அமைதியான முகத்துடன் கேசவ கிளேசநாசனகா என்று நமக்கு காட்சியளிக்கக்கூடிய சுவாமியினுடைய கிரீடத்தையும் தரிசித்து பாண்டியன் கொண்டையோடு இருபுறமும் இருக்கக்கூடிய தேவிமார்களுடைய திவ்ய தரிசனத்தை நாம் நோக்குகின்றோம். ஸ்ரீதேவியானவள் உயர்ந்த கிரீடத்தை தான் சார்த்திக் கொண்டு கையிலே தாமரையை எடுத்துக்கொண்டு அடுக்கு கொண்டைகளுடன் வெள்ளை பதக்கங்களுடன் பச்சைக்கல் பதக்கத்தோடு சேர்த்துக் கொண்டு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீதேவியினுடைய அனுகிரகத்தோடு மற்றொரு புறத்திலே பூமா தேவியானவள் பச்சைக்கல் பதக்கத்தை தான் சார்த்திக் கொண்டு அழகாக நீலக்கல் பதத்தையும் தான் அணிந்து கொண்டு கையிலே தாமரை புஷ்பத்தை வைத்துக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி. அது மட்டுமா நாம் தரிசித்த கோதை பிராட்டியும் இங்கு ஆதிகேசவனோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய காட்சியோடு இதோ குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பகவான் அங்கும் திவ்ய காட்சியை இதே போன்று ஸ்ரீதேவியான மகாலட்சுமியோடும் ஒரு புறம் கருடனையும் அணைத்துக் கொண்டு சனகாதிகளுக்கும் ஜெயவிஜயர்களுக்கும் நடுவிலே நின்ற திருக்கோலத்திலே அவர் பேசிக் கொண்டிருப்பதை குருவாயூரப்பனிடத்திலே பட்டத்ரி ககேஸ்வரம் சர்ப்பித சாரு பாகுகோ ஆனந்தயம் ஸ்தான அபிராமமூர்த்தியா. குருவாயூரப்பா வெளியிலே வந்து திவ்ய தரிசனத்தை அளித்த போது மகாலட்சுமியோ கருடனே கூட என்னுடைய பாகவதோத்தவர்களை அவமதித்தார்களே, ஆனால் அவர்களை கூறுவானே, நானே என்னுடைய பாகவதோத்தவர்களை வைகுண்டத்திற்கு வரும்போது சரியாக கவனிக்காமல் அவமதித்தேனே, ஆனால் நானும் பூலோகத்திற்கு இறங்க வேண்டும் என்ற தண்டனையை நான் அனுபவிப்பேன் என்று பகவான் சொன்னதை
ஸ்ரீனிவாசனுடைய கல்யாண வைபவத்தோடு பட்டத்திரி ஞாபகப்படுத்தியதை அழகாக நாம் பட்டத்திரியின் மூலமாக ஸ்ரவணம் செய்தோம். பின்னால் ஜெயவிஜயர்கள் இவ்வளவு கூறினாலும் பிரார்த்திக்கின்றார்கள், பகவானே எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், இவர்களுடைய சாபத்தை தாங்கள் சொல்லி தயவு செய்து எங்களுக்கு நீங்கள் மாற்றி அளிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்களாம். எம்பெருமானான குருவாயூரப்பா, நீயோ மறுத்து விட்டாய். என்னுடைய பக்தர்கள் அளித்த சாபம் சாபம்தான், அதற்கு பரிகாரத்தை நீங்கள் பூலோகத்தில் தான் தேட வேண்டும். அதனால் உங்களுடைய ஒளியை இழந்து சர்வ சக்தியையும் இழந்து நீங்கள் பூலோகத்திலே சென்று அங்கு வாழ வேண்டியது என்று அவர்களுடைய சாபத்தை நிவர்த்தி செய்யாமல் குருவாயூரப்பனான தாங்கள் அதை ஆமோதித்தீர்களாமே என்று இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரியானவர் பூர்த்தி செய்கின்றார். அதனுடைய தமிழ் பாசுரம், இத்தகு நிலைமையை அறிந்து நீவிரோம் சித்திசேர் துணை இருக்கவே, சித்திசேர் திருமகள் துணை இருக்கவே, முக்தியை வழங்கிடும் கருடல் ஏறியே இத்தரை போற்றிடும் வடிவு பெற்றனர். இந்த ஒரு ரூபத்தோடு நீங்க பூலோகத்தை அடைய வேண்டியதுன்னு முடிச்ச நாராயண பட்டத்திரி அடுத்த பரிணாமத்துல 6வது ஸ்லோகத்தை ஆரம்பிச்சாராம். குருவாயூரப்பா, நீ சாபம் நீ கீழத்தான் போகணும்னு ஜெயவிஜயால சொல்லிட்ட. அவ ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா, வேற வழி கிடையாதுன்னு. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் பிரார்த்தனை பண்ணது, எத்தனை வருஷம் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கணும், எப்ப எங்களுக்கு மறுபடியும் இங்க வரவே முடியாதா, சாபத்துக்கு விமோச்சனமே கிடையாதான்னு பிரார்த்தித்த உடனே கிருஷ்ணனான நீ என்ன சொன்னேன், பிரசாத்யகேர்பிர்ஸ்துவதோ முனியுத்ரான் அனன்யநாதாவத பர்ஷதௌதோ சம்பம்பயோகேன பவைஸ்திரிபிர்மமோ உபேதமித்யாத்த கிருபண்யகாதீகே. உங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் நான் கொடுக்கிறேன், அதாவது ஒரு தீர்மானம் நீங்க பண்ணிக்கலாம். யார் சொன்ன? மகாவிஷ்ணு ஜெயவிஜயர்களை பார்த்து சொன்னாரா, உங்களுக்கு ஒரு விமோச்சனம் உண்டு, அதுக்குள்ள சனகாதிகளுக்கு தரிசனத்தை கொடுத்துட்டா அவர்களை அனுப்பிச்சுட்டு வரேன். சனகாதிகள் என்ன தரிசனம் பண்ண வந்தவா, நாம 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இந்த இடத்துல நின்றுட்டா அவர்களையும் குழந்தைகளை காக்க வைக்க கூடாது. ஒரு விஷயம் ஜெயவிஜயர்களே, சனகாதிகள் கிட்ட சொல்லி இப்ப நீங்க சொன்ன சாபத்தை திரும்பி பெறுங்கோன்னு அவர்களிடத்துல என்னால சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு வேண்டிய பரிகாரத்தை நான் சொல்றேன், நீங்க காத்துட்டு இருக்கோன்னு சனகாதிகள் பக்கம் திரும்பினாராம். சனகாதிகள் மன்னிப்பு கேட்டுண்டா, எங்களுக்கு இப்படி கோபமே வந்திருக்க கூடாது, அதனால எங்களை மன்னிக்கணும்னு. இல்ல, நீங்க கோபப்பட்டது நியாயம்தான், என்னுடைய உலகத்துல இருக்க வேண்டியவா எப்படி இருக்கணும்ன்ற நிலைமையே இந்த ஜெயவிஜயர்களை பார்த்து இனிமேவாவது புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு அவர்களுக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க பல ஸ்லோகங்களால ஸ்ரீமத் பாகவதத்துல சனகாதிகள் மகாவிஷ்ணுவனுடைய குணத்தையும் ஔதாரியத்தையும் சங்கு சக்கராதிகளோட பல திருக்கோயில்கள்ல நலம் தரும் நாராயணியத்துல நாம எப்படி தரிசனத்தை திவ்ய ஆபரணங்களோட அடைஞ்சுட்டு இருக்கோமோ அந்த தரிசனத்தை வைகுண்டத்துல அடைஞ்ச சனகாதிகள் அந்த ரூபங்கள் லாவண்யங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து பிரசாத்யகேர்பிஸ்துவதோ முனியுத்ரான். குருவாயூரப்பா, அந்த முனி சிரேஷ்டர்கள் உன்னை சோஸ்திரம் பண்ணா, அந்த சோஸ்திரத்தை ஏத்துண்ட நீ அனன்யநாதாவத பர்ஷதௌதோ பரமானுக்கிரகத்தை பண்ணி சனகாதிகளை அமைச்சு வச்சுட்ட. அவர்களும் உன்னுடைய திவ்ய தரிசனத்தை உள்ள வர வேண்டிய கஷ்டமே இல்லை, வெளியிலேயே அடைஞ்சா பெரிய திருவடியை பார்த்தாச்சு, மகாலட்சுமியை தரிசனம் பண்ணியாச்சு, அவர்களுடைய அனுகிரகத்தையும் நீ வாங்கிட்டாச்சு, அதனால நாங்க கிளம்புறோம்னு உன்னை சோஸ்திரம் பண்ணிட்டு உத்தரவு வாங்கிட்டு போயிட்டாளாம். பகவானுடைய நல்ல சிந்தனை இருக்கே, அவர்களை அனுப்பிச்சுட்டு அப்புறம் ஜெயவிஜயர்களிடத்துல அந்த சாபத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு கருணை அந்த 5 நிமிஷம் கூட இவர்களை நிக்க வைக்கிறதோ இல்ல, சுவாமி என்ன சொல்ல போறார்ன்ற சனகாதிகள் நம்மளாலத்தானே இவர்களுக்கு இந்த நிலைமை வந்ததுன்னு அவர்களை கவலைப்பட வைக்கவோ கூடாதுன்னு அனுப்பிச்சுட்டார். அப்புறம் மெதுவா ஜெயவிஜயர்கள் பக்கம் குருவாயூரப்பா நீ திரும்பினேன், அவர்களை பார்த்து ஒரே ஒரு கோரிக்கையை நீ சொன்ன, ஜெயவிஜயர்களே 2 விஷயம், 100 பிறவியை நீங்க எடுத்து 100 பிறவியிலேயும் என்னிடத்துல பரம பாகவதோத்தமனாக நாரதர் போலையும் பிரகலாதன் போலையும் உலகத்துல எத்தனை பாகவதோத்தமால் அவதரிக்க இருக்கா, அந்த பாகவதோத்தமர்கள் மாதிரி சதா 24 மணி நேரமும் என்ன சோஸ்திரம் பண்ணி எனக்கு கோயில் கட்டி எனக்கு கைங்கரியம் பண்ணி ஒவ்வொரு பிறவியிலையும் என் கையால மோட்சத்தை அடையலாம். அத 100 பிறவியிலேயும் ஜனங்க எல்லாரும் உங்களை வாழ்த்துவா, பின்னாடி புராணங்கள்ல உயர்ந்த நிலைமை உங்களுக்கு ஏற்படும்.
அப்படி 100 பிறவி எடுத்து என்ன அத்தனை காலம் பிரிஞ்சிருக்க முடியாதுன்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு தோணித்துன்னா அதுக்கும் ஒரு பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கிறேன். மகாவிஷ்ணு இவ்வளவையும் கருணையோட சொல்றாராம். 3 பிறவியை நீங்க எடுக்கலாம். ஆனா 3 பிறவியிலேயும் நீங்க என்னிடத்துல பாகவதோத்தமாளா இருக்க முடியாது. என்னிடத்துல பரம விரோதிகளாக நீங்க இருப்பேள், என்ன தூஷிப்பேள், பரம கோபத்தை அடைவேள், என் கூடயே சண்டை போட வருவேள். என்னுடைய பாகவதோத்தமாள் எங்க இருக்காளோ இப்ப இந்த சனகாதிகளிடத்துல அபச்சாரப்பட்டதை விட 100 மடங்கு அதிக அபச்சாரம், அவர்கள்லாம் கஷ்டப்படுத்துவேள். ஆனா பிறவி 3 தான். 3ல ஒரு பிறவியில நீங்க 2 பேரும் கோபமே பிரதானமான பிறவி எடுப்பீர்கள். அடுத்ததாக காமம் ஆசையே பிரதானமான பிறவியை எடுப்பீர்கள். 3வதா கடைசி பிறவி லோபமே பிரதானமான பிறவியை எடுப்பீர்கள். இதுல எதவனாலும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்களோ அது போல உங்களுக்கு நான் அருள் வழங்குறதுக்கு தயாரா இருக்கேன். 100 பிறவி பரம பாகவதோத்தமர்கள் உலகமே உங்களை கொண்டாடும், என்கிட்ட வந்து சேர்ந்துடலாம், வைகுண்டத்துக்கு வந்துடலாம். 3 பிறவி உலகமே உங்களை தூஷிக்கும், இப்படி ஒருத்தர் இருப்பாளான்னு. ஆனா கடைசி காலத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? எங்க பக்தால கஷ்டப்படுத்தினாலும் என்னோட சண்டைக்கு வந்தாலும் என் கையால உங்களுக்கு அழிவு ஏற்படும். அதனால மறுபடியும் மோட்சத்துக்கே வந்துருவேன். இதுல எதவனா தீர்மானம் பண்ணலான்னா அப்ப சனகாதிகள் சொன்னாலாம், அப்பா 100 பிறவி உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. 100 பிறவிகள் பிரிந்து பாகவதோத்தமாளாக இருந்து மற்றவர்களால் புகழை அடைவதை விட உலகமே எங்களை எத்தனை யுகம் வந்தாலும் தூஷிச்சாலும் பரவாயில்ல, எங்களை பார்த்து இழிவாக பேசினாலும் பரவாயில்ல, உன்னுடைய திவ்ய தரிசனம் எங்களுக்கு உயிர் போச்சே கிடைக்குமோனோ, உன்னுடைய கையால எங்களுக்கு அழிவு ஏற்படும்னு நீ ஒரு அனுகிரகம் பண்ணிருக்க பாரு, அது போறோம். அதனால சீக்கிரம் நாங்க வைகுண்டத்துக்கு இந்த பதவிக்கு மறுபடியும் வந்துடணும்னு ஆசைப்படுறோம். பதவி எங்களுக்கு வேண்டாம், உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. அதனால 3 பிறவிய கொடு, அசுர பிறவியா இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமா நாங்க வைகுண்டத்தை அடைஞ்சிடறோம்னு குருவாயூரப்பா இந்த ஜெய விஜயர்கள் தீர்மானிக்க உடனே சுவாமியும் அப்படியே ஆகட்டம்னு சம்பிரம்பயோகேன பவை ஸ்திரீபிர்மமோ உபேதமித்யாத்த கிருபண்யகாதீகே. காமம், குரோதம், லோபம், அதாவது நாராயணியத்துல அழகான பதம் இந்த ஸ்லோகத்துல சம்பிரம்ப யோகம்னு ஒரு யோகத்தை கொடுத்தாராம். சம்பிரம்ப யோகம்னா என்ன அர்த்தம்னா கோப யோகம்னு ஒரு பாதையை போட்டு கொடுத்தாராம். நீங்க கோப யோகத்தை அனுஷ்டிக்கணும். எவ்வளவு கோபம் வர முடியுமோ அத்தனை கோபத்தை என் பேர்ல பிரயோகப்படுத்தினாதான் நான் உங்க பேர்ல கோபத்துல அவதாரம் பண்ணி உங்களை அழிச்சுக்க முடியும். அந்த கோப யோகம்ன்ற பாதையில நீங்க போகணும். ஆனா அதுல உங்களுக்கு தான் அனுமதி, வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்ப முதல் பிறவியில கோபமே பிரதானமாக இரண்யாக்ஷன், இரண்யகசிபுன்னு 2 பேரா நீங்க பிறவி எடுங்க. நான் முறையே வராக நரசிம்ம அவதாரம் எடுத்து உங்களை மறுபடியும் வைகுண்டத்துக்கு அழிச்சுக்கிறேன். அடுத்ததா 2வது பிறவி காமம், ஆசையே பிரதானமாக ராவணன், கும்பகர்ணன் ஒரு பிறவி எடுங்க. நான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியா அவதாரம் பண்ணி உங்களை அழிச்சுக்கிறேன். கடைசி பிறவி சிசுபாலன், தந்தவக்திரன், லோபமே பிரதானமாக, அதாவது ஆசையும் கோபமும் கலந்த ஒரு பிறவியாக நீங்க அவதார் பிறக்கலாம். நான் கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்து உங்களை சேர்த்துக்கிறேன். 3 பிறவிக்கு உண்டான பெயர்கள், 3 பிறவியை நீங்க எடுக்க வேண்டிய விவரங்கள் சொல்லியாச்சு. நான் எந்த உருவத்துல வருவேன்னு சொல்லியாச்சு. அதனால நீங்க இங்க இருந்து கிளம்பலாம்னு சம்பிரம்ப யோகேன பவஸ்திரி பயிர்மாம் உபேதமித்யாத்த கிருகம்யகாதீகே அப்படின்னு சொல்லி குருவாயூரப்பா அவர்களை அனுப்பினியாமேன்னு இந்த உயர்ந்த ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரியானவர் அவ்வாறு தொடர்கின்றார் என்ற ஒரு வைபவங்களை இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி, பூதேவி, ஆண்டாள் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுடைய திவ்ய ஆரத்தியுடன் அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு மீண்டும் ஒரு கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம்.